Hi friends, welcome to my channel. Today topic வந்து averageல வந்து lesson 5 பார்க்க போறோம். Replacing a person இதுதான் வந்து இந்த டாபிக். ஆல்ரெடி averageல வந்து lesson 1ல இருந்து 4 வரைக்கும் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு lesson 5க்கு வாங்க. அதே மாதிரி LCM and HCF நம்பர் சிஸ்டம் அந்த வீடியோ உங்களும் வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கு, அதையும் போய் பாருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த ரீப்ளேசிங் எ பர்சன் இந்த லெசன்ல வந்து நம்ம 2 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஒன்னு வந்து சிம்பிளான கொஸ்டினும், இன்னொன்னு வந்து எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் ஒன்னு இருக்கு, அதுவும் பார்க்க போறோம். அது வந்து கொஞ்சம் டஃப். இது ரெண்டுத்தையும் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The average age of a committee of 8 members is 14 years. A member aged 55 years retired and he was replacing by a member aged 39 years. The average age of the present committee is, first in the question paranga, the average age of a committee of 8 members is 48. 8 கமிட்டி மெம்பர்ஸோட ஏஜ் ஆவரேஜ் ஏஜ் வந்து 48 தான். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் ஏஜ் கிடைச்சிரும். அதனால 8 into 40 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 320 கிடைக்கும். இதுதான் வந்து அவங்க டோட்டல் ஏஜ். எ மெம்பர் ஏஜ் 55 years ரிட்டையர்டு. இப்போ 320 இருக்கா, அதுல இருந்து 55 yearsல இருக்கிற ஒரு மெம்பர் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. அதனால அவங்கள மைனஸ் பண்ண, அவங்க வந்து வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆயிடுறாங்க, அவங்க இல்ல, அதனால அவங்கள மைனஸ் பண்ணிக்கிறோமா. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, he was replacing by a member aged 39 இயர்ஸ்ல இருக்கிறவங்களும் ஒருத்தர் வந்து ஜாயின் பண்றாங்க. அவங்கள அப்ப ஜாயின் பண்ணாங்கன்னா ஒருத்தர் எக்ஸ்ட்ரா சேர்றதுனால நம்ம பிளஸ் ஆட் பண்றோம். பிளஸ் 39 அவங்களோட ஆவரேஜ் தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஆவரேஜ் தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப எத்தனை பேர் இருக்காங்க, 8 மெம்பர்ஸ், அதனால 8 நான் போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ இதுல பாருங்க, 320 அப்படியே வச்சுக்கிறேன். 59ல 39 போனீங்க, 55ல 39 போயிடுச்சுன்னா 16 வரும். மைனஸ் சிம்பிள் அப்படியே போட்டிருக்குமா, பை 8. அப்போ 320ல 60 போயிடுச்சுன்னா 304 by 8. 8 டேபிள் இது வந்து அடிச்சோம்னா 1 8s are 8, 3 8s are 24, பேலன்ஸ் 6, 64 ஆயிடும். இப்போ 8 8s are 64. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 38. இதுதான் வந்து பிரசன்ட் கமிட்டியோட ஆவரேஜ் ஏஜ். இந்த சம் புரிஞ்சுச்சுங்களா? நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. இதுதான் கொஞ்சம் வந்து காம்ப்ளிகேட்டடா இருக்கு. இது வந்து எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். வாங்க பார்க்கலாம். The average weight of 3 men A, B and C is 84 kg. Another man D joined the group and the average weight became 80 kg. If another man E whose weight 3 kg more than that of D replaced A, then average weight of B, C, D and E become 79 kg. The weight of A is, அதான் கொஸ்டின். weight of A ஓட வெயிட் தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The average weight of 3 men ஓட வெயிட் வந்து 84. A, B, C ன்னு 3 பேர் இருக்காங்க, அவங்களோட வெயிட் வந்து 84. இப்ப பாருங்க, A plus B plus C 3 பேரு, அவங்களோட ஆவரேஜ்ன்றதுனால 3 பேரை 3ஆல டிவைட் பண்ணணும். டிவைடட் பை 3, இவங்களோட வெயிட் வந்து 84 ஈக்குவல் டு 84. அப்போ நம்ம டோட்டல் கண்டுபிடிக்கணும்னா இந்த 3 இந்த சைடு வரும்போது மல்டிப்ளை ஆகிடும். A plus B plus C ஈக்குவல் டு 84 into 3, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 252. இதுதான் வந்து ஏபிசியோட டோட்டல் ஆவரேஜ். நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்காங்க, another man D joined the group. இவங்க டின்றவங்க வந்து இதை ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதனால நம்ம என்ன பண்றோம், ஆல்ரெடி ஏபிசின்னு இருக்காங்க, அவங்க கூட வந்து டின்றவங்க ஜாயின் பண்றாங்க. ஆவரேஜ்ன்றதுனால நம்ம 4 போட்டுக்கிறோம். 4 மெம்பர்ஸ் இருக்கனால 4 போட்டுக்கிறோம். ஜாயின் பண்ணோன்னா அவங்களோட ஆவரேஜ் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா
80 kg, அதான் 80 போட்டிருக்கேன். அப்போ இவங்க டோட்டல் கண்டுபிடிக்கணும்னா இந்த 4 வந்து இந்த பக்கம் மல்டிப்ளை ஆகிடும். A plus B plus C plus D வரும். அப்போ 80 into 4 வருமா, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 320. அப்போ A plus B plus C plus D அவங்களோட டோட்டல் வந்து 320. இப்போ இது தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, அப்போ இப்போ நம்மளுக்கு வந்து இது ரெண்டு இருக்குதா, இதுல இருந்து இது மைனஸ் பண்ணோம்னா டி கிடைச்சிடும். ஏன்னா இது A plus B plus C plus D, டில இதுல இருந்து A plus B plus C மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டி கிடைச்சிடும். அதனால நான் பண்ணியிருக்கேன். A plus B plus C ஓட டோட்டல் வந்து 320 மைனஸ் A plus B plus C வந்து 252. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் கிடைக்கும். டி ஈக்குவல் டு 68 kg கிடைக்குது. அப்போ டி வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 80 kg if another man E ஜாயின் பண்றாங்க, ஈன்றவங்க ஜாயின் பண்றாங்க, whose weight 3 kg more than that of D. அவங்களோட வெயிட் வந்து ஈன்றவங்க வந்து ஜாயின் பண்றாங்க, அவங்க வெயிட் வந்து டியை விட 3 kg அதிகம் சொல்றாங்க. அப்போ நம்மளுக்கு டி வந்து 68. அப்போ என்ன வரும், பாருங்க 68 plus 3 வந்து 71. அப்ப ஈன்றவங்க 71 kg. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இதற்கு புரிஞ்சுச்சா, replacing A, then average weight of B C D E becomes 79 kg. இங்க A இப்போ பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஏக்கு பதிலாக வந்து டி வந்து ரீப்ளேஸ் ஆகுறாங்க. சரிங்களா. அப்போ அவங்களோட ஏஜ் வந்து 79 ஆவரேஜ் வெயிட் பாத்தீங்கன்னா, அதான் நான் இங்க போட்டுருக்க பாருங்க. பி பிளஸ் சி பிளஸ் டி பிளஸ் இ வந்து ஆவரேஜ் தான் கண்டுபிடிக்கிறாங்க. டிவைடட் 4 போட்டுக்கிறோம். அவங்களோட வெயிட் வந்து 79. அப்போ பி பிளஸ் சி பிளஸ் டி பிளஸ் இ கண்டுபிடிக்கணும்னா இந்த 4 இந்த பக்கம் வரும். இப்போ 79 into 4 அது ரெண்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 316 கிடைக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு பிஇ வந்து டிஇ வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால இதுல நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்றேன். இந்த ஸ்டெப் நான் இங்க எழுதுறேன் பாருங்க. பி பிளஸ் சி பிளஸ் டியோட வேல்யூ வந்து 68 பிளஸ் இயோட வேல்யூ வந்து 71 ஈக்குவல் டு 360. ஓகேவா. அந்த ஸ்டெப் தான் இது. அப்போ பி பிளஸ் சி இப்படி வச்சுக்கிறேன். அந்த டியும் இ இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆயிடும். இப்போ 316 மைனஸ் 68 மைனஸ் 71 போட்டோமா. நெக்ஸ்ட் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 316 மைனஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா 139 வரும். அப்போ 316ல இருந்து 139 மைனஸ் பண்ணீங்கன்னா 177 வந்துருது. இப்போ பி பிளஸ் சி கிடைச்சிச்சு. அப்போ ஏ கண்டுபிடிக்கணும்னா இது பாருங்க, இந்த ஆல்ரெடி இந்த இது கண்டுபிடிச்சிருப்போம்ல. இப்போ பிசி போட்டோம்னா நம்மளுக்கு ஏ கிடைச்சிரும். அதனால ஏ வச்சுக்கிறோம். பிசியோட வேல்யூ வந்து 177. இந்த பக்கம் பிளஸ்ல இருந்து இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆயிடுது. அதுதான் இங்க போட்டிருக்காங்க. ஏ ஈக்குவல் டு 252 மைனஸ் பி பிளஸ் சியோட வேல்யூ வந்து 177. 252ல 177 மைனஸ் பண்ணோம்னா 75 கிடைக்குது. இதுதான் வந்து ஏவோட வேல்யூ. அவங்க கொஸ்டின்ல வந்து the weight of A is கேட்டிருக்காங்க. weight of A வந்து எவ்வளவுன்னா 75. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.